Okay, இதுல exercise 4.4ல 9 example பார்க்கலாம். So that angle bisector of the triangles are congruent. Bisector of triangle வந்து are congruent நம்ம வந்து என்ன செய்யணும் ப்ரூவ் பண்ண போறோம். ஒரு triangle இருக்கலாம் ABC. எல்லாமே என்னது? Okay, bisector. Okay, bisector நம்ம என்ன எடுக்கலாம்? DEF ன்னு எடுக்கும். ஓகே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுல இருந்து நம்ம given என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ட்ரையாங்கிள் தந்திருக்காங்க கரெக்ட்டா அப்ப நம்ம ABC is a triangle எடுக்கறோம் ஓகே அடுத்து bisector என்னலாம் AD BE and CF are the angle bisector okay அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணலாம் என்ன ப்ரூவ் பண்ண the angle bisectors இதெல்லாம் AD and BE இந்த ரெண்டும் and meet at O ரெண்டுமே எதுல மீட் ஆகுது இதுங்கிறது Oல மீட் ஆகுது அதுல நம்ம அஸ்யூம் எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த ரெண்டும் மீட் ஆகுது ஆனா CF வந்து என்னது மீட் ஆகலன்னு எடுத்துக்கணும் it not pass through O okay அடுத்து நமக்கு by angle bisector theorem படி angle bisector theorem படி நமக்கு என்னது AD is the angle bisector of A அந்த angle bisector of A வந்து AD தான் angle bisector ரெண்டு angle ரெண்டா ஈக்குவலா பிரிக்குது angle bisector of angle A okay AD is the angle bisector of angle A அப்போ நமக்கு என்ன வரும் அந்த என்னது angle bisector theorem படி என்ன வரும் BD divided by DC is equal to AB divided by AC இது equation number 1 ன்னு வச்சுக்கலாம் ஓகே இது angle bisector theorem வச்சு எழுதிருக்கோம் BD divided by DC is equal to அது AB divided by AC அதே மாதிரி BE is the angle bisector of B angle B ஓகே B வந்து angle bisector அப்ப அதுல என்ன வரும் BE அப்போ BE னா இது கரெக்ட் அப்போ AE divided by EC இல்லனா CE divided by AC sorry CE divided by EA sorry CE divided by EA is equal to என்ன வரும் இது divided by இது ஓகே இது by இதுன்னு வரும்போது அதுக்கு அப்புறம் இங்க ஆப்போசிட்ல இருக்குது இது by இதுன்னு வரும் ஓகே இப்போ BC divided by AB இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வெச்சுக்கலாம் ஓகே அடுத்து மூணாவது நம்ம எடுப்போம் okay அடுத்து CF is the angle bisector of என்னது CF வந்து இது angle bisector of angle C அப்ப என்ன வரும் இது by இது கரெக்ட்டா அப்போ நமக்கு AF divided by FB is equal to அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல இது அப்ப AC divided by BC இது ஈக்குவேஷன் நம்பர் 3 okay 1 2 3 இப்போ நம்ம மூணு என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ண போறோம் மல்டிப்ளை பை ஈக்குவேஷன் 1 2 and 3 ஒன்னு என்னது BD by DC இன்று ரெண்டாவது என்னது CE by EA இன்று மூணாவது AF by FB equal to அடுத்துள்ள மூணு எழுதுறோம் AB by AC இன்று என்னது BC by AB into AC by BC okay இதெல்லாம் வருங்க இந்த AC இந்த AC கட்டாமா இது கட்டாமா இது கட்டாமா அப்போ என்ன வரும் BD by DC into CE by EA into AF by FB is equal to 1 இது எந்த மாதிரி இருக்கு இது வந்து by K's theorem மாதிரி இருக்கா சரி சாரி Siva's theorem மாதிரி இருக்கா அப்போ by Siva's theorem என்னது இது bisector தான் bisector தான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க அப்போ the bisector of congruent that AD BE and CF are
இது கான்குரண்ட். அவ்வளோதான். இல்லாமல் அந்த என்னது படியாகிறோம் ஆங்கிள் பைசெக்ட் தியரம் படி நம்ம என்ன செய்கிறோம், இது ஒவ்வொரு சைடாக எடுத்து அப்புறம் 3 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை ஈக்குவல் டு 1 கிடைக்குது. அது என்னது சிவாஸ் தியரம் படி இது என்னது பைசெக்டர் வந்து என்னது கான்குரண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அவ்வளோதான். Okay, 10th sum என்னன்னா, an artist has created a triangular stained glass window and has one strip of small length left before completing the window. ஒரு என்னது triangle window பண்றாங்க. இது glass வச்சு அதுல ஒரே ஒரு small length மட்டும் என்ன செய்யறாங்க, கம்ப்ளீட் பண்ணல. Because he needs to figure out the length of the left out portion based on the length of the other sides as shown in the figure. மீதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுல எவ்வளவு லென்த்ல உள்ள கிளாஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புக்ல பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நமக்கு அது எவ்வளவு லென்த் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன்ல என்னது AF வந்து 5 சென்டிமீட்டர், அடுத்தது AE வந்து 3 சென்டிமீட்டர், EC வந்து 4 சென்டிமீட்டர் and CD வந்து 10 சென்டிமீட்டர், இது வந்து 3 சென்டிமீட்டர். ஓகே, DB வந்து 3 சென்டிமீட்டர், AF வந்து நமக்கு BF வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, இதான் BF வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். BF வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா BF அல்லது FB, இதை வந்து நம்ம Xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம இதை வந்து என்ன செய்யறோம், Xன்னு தெரியாதால Xன்னு எடுத்துக்கலாம். நம்ம இதுல இருந்து என்ன ஃபார்முலா என்ன தியரம் யூஸ் பண்ண போறோம்னா சிவாஸ் தியரம் யூஸ் பண்றோம். அந்த தியரம் படி என்ன வரும், இது டிவைடட் பை இது, இது டிவைடட் பை இது, இது டிவைடட் பை இது இஸ் ஈக்குவல் டு 1. அதுதான் அந்த தியரத்தில் உள்ளது. அப்போ AE பை EC இன்டு CD பை DB இன்டு BF பை FB இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் தியரம். இதுல AE என்னன்னா நமக்கு தெரியும் எவ்வளவு 3, EC நமக்கு தெரியும் 4, CD வந்து 10, அடுத்து DB 3 இன்டு BF தெரியாது X, FA வந்து என்னது FA அல்லது AF வந்து 5 ஈக்குவல் டு 1. இதில் ஏதாவது வெட்டு பண்ணலாம். இது 3 3 போகும். இது 1 2 are 5, 2 2 are 10, 2 5 are 10, 1 5 are 5, 2 5 are 10. அப்போ இது 2, இது 1, 1 2 are 2, 2 2 are 4. அப்போ x by 2 is equal to என்னது 1. அப்போ x equal to இங்கே கிராஸ்ல போகும். அப்போ 1 into 2 x equal to 2. அப்போ நமக்கு தேவை வேண்டிய என்னது 2 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். கிளாஸோட என்னது 2 சென்டிமீட்டர். ஓகே, புரிஞ்ச ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம கேஸ் தீரத்தில் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். நமக்கு உடனே கிடைச்சிடும். சிம்பிள் சம்மு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, புரிஞ்சுதா? தேங்க்யூ.